தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படியாய் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் என்னோடு கூட என் ஆண்டவர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறார், இந்த சாயங்கால வேளையில என் நேசர் என்னோடு கூட பேசுவதற்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆவலோடு கூட மனுஷன் பேசுவதை அல்ல, தேவாதி தேவன் பேசுவதை நான் கேட்க போகிறேன் என்று சொல்லி காத்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட, என்னுடைய உள்ளத்திலே பேசுவதற்கு என்று சொல்லி ஏவின பரிசுத்த ஆவியானவர் உந்தின வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிந்தனைக்காய் வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தின் கடைசி பகுதி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் தன்னுடைய சபைகளுக்கு எழுதும் பொழுது கடைசி நாட்களிலே யோவானுக்கு ஆண்டவர் சம்பவிக்க போகிறதை அவன் தான் கண்டவைகளையும் எழுதுவதற்கு கொடுக்கப்பட்டதான இந்த புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி ஒரு வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாசலுடைய குணாதிசயங்களை ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற வாசல் எப்படிப்பட்டவைகள் என்பதை அதற்கு முந்தின வார்த்தைகளிலும் பிந்தின வார்த்தைகளிலும் ஆண்டவர் தெளிவாய் எழுதியிருக்கிறார். அதாவது நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல் என்பது திறந்து வைக்கப்பட்ட வாசல், அதாவது மூடப்பட்ட வாசல் அல்ல, அது திறக்கப்பட்ட வாசல் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாசலை குறித்து எழுதியிருக்கிறார். இரண்டாவதாக அந்த வாசல் என்னவென்று சொன்னால் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு இருக்கிற வாசல். அதற்கு நாம் வீடுகளிலே வைத்திருக்கிறதை போல வாசலிலே கதவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவை நமக்கென்று சொல்லி நாம் வைத்திருக்கிற அந்த சாவியை வைத்து நம்மாலே திறக்க முடியும், அதை பூட்ட முடியும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதான அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் திறக்க முடியாது. அதற்கு முந்தின வசனத்தில் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். அதாவது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வாசலுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாசலுக்கு ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே அந்த சாவியை வைத்திருக்கிறார், அந்த திறவுகளை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கையிலே அந்த திறவுகள் இருப்பதனால ஒருவரும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலை யாராலும் பூட்ட முடியாது, யாராலும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாசலை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஒருவேளை சில நேரங்களிலே சாத்தானாகிய அந்த பிசாசானவன் நம்முடைய கரங்களிலே அந்த நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலை அடைக்க முற்படுவான். நமக்கு முன்பதாய் ஆண்டவர் தந்திருக்கிறதான அந்த திறக்கப்பட்ட வாசலை, நமக்கு முன்பதாய் ஆண்டவர் வைத்திருக்கிறதான யாராலும் பூட்ட முடியாத அந்த திறந்த வாசலை அவன் பூட்டுவதற்கு முற்படுவான். நம்முடைய சரீரங்களே வியாதி என்கிறதான ஒரு கொடுமையை கொடுத்து அந்த திறந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவன் அடைப்பதற்கு முற்படலாம். ஒருவேளை இந்த உலகத்திலே அநேக பாடுகளை தந்து, ஒருவேளை இந்த உலகத்திலே அநேக சச்சரவுகளை தந்து, அநேக வேதனைகளை தந்து ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான அந்த திறந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவன் என்ன செய்யலாம்? ஒருவேளை தடை பண்ண முடியும் அவனால. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிதியை வைத்து, நம்முடைய பினான்சியல் ப்ராப்ளத்தை நமக்கு முன்பதாய் வைத்து
ஒருவேளை நமக்கு என்ன செய்யலாம், அவன் அந்த வாசலிலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அந்த திறந்த வாசலிலே நாம் செல்ல முடியாதபடிக்கு ஒருவேளை அவனால் தடை செய்ய முடியும். ஆதி காலத்திலிருந்தே ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த திறந்த வாசல், அதாவது என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே பூமியை உண்டாக்கும் பொழுதே அந்த திறந்த வாசலை வைத்திருந்தார். ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் பொழுது அது நன்கு நமக்கு தெரியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதி ஆகமத்திலே திறந்த வாசலை வைத்திருந்தார். பிசாசானவன் அந்த திறந்த வாசலிலே செல்வதற்கு தன்னுடைய தந்திரங்களினாலும் தன்னுடைய ஒரு சில விதமான காரியங்களினாலும் தேவ பிள்ளைகள் அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவன் தடை பண்ணினதை நாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்த பொழுது அடிமைகளாய் செங்கலை அறுத்து அநேக விதமான பாடுகளை பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு வேறு ஒரு வார்த்தையினால் சொல்ல முடியாத அளவு அங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களையும் நம்மளைப் போல ஆண்டவர் ஆராதனை செய்வதற்காகவே தம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் அந்த ஜனங்களையும் தெரிந்து கொண்டிருந்தார். நாம் எப்படி ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோமோ இப்பொழுது, அதே போலதான் அன்றைக்கு அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்தார்கள். தேவனை ஆராதிக்கும்படி அவர்கள் அங்கே கிளம்பி செல்வதற்கு பார்வோன் என்கிற ராஜாவிடம் அவர்கள் கேட்ட பொழுது அவன் அனுமதிக்கவில்லை. தன்னுடைய ஜனங்களை அவன் கடந்து செல்வதற்கு அவன் அநேக தடைகளை செய்து கொண்டிருந்தான். இவைகள் எல்லாம் நமக்கு நன்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில காரியத்திற்காக நான் நினைப்பூட்டுகிறேன். அப்பொழுது மோசே என்பவன் இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனுஷன் தன்னுடைய ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரவேலாகிய என்னுடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து தேவனை ஆராதிக்கும்படி நீ அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது அவன் அனுமதி செய்யவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை. நீங்கள் என்னுடைய தேசத்திலே இருந்து எங்களுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும், எங்களுக்கு கொத்தடிமைகளாய் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனித்து அவர்களை அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினால், பராக்கிரமம் செய்கிற தம்முடைய கரத்தினால், அற்புதம் செய்கிற தன்னுடைய பலத்த கரத்தினால் அந்த பார்வோன் தேசத்திலிருந்து, எகிப்திய தேசத்திலிருந்து இந்த பார்வோனின் கையினின்று தம்முடைய ஜனத்தை விடுவித்து வெளியே அனுப்ப ஆண்டவர் சித்தம் கொண்டு அனுப்பினார். அந்த ஜனங்களும் இஸ்ரவேல் தேசத்திலே எகிப்து தேசத்திலே அந்த தேசத்தை விட்டு கிளம்பி வரும் பொழுது அநேக விதமான பொன்னையும் பொருளையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அங்கிருந்து எடுத்துக்கொண்டு கிளம்பி வருகிறார்கள். கிளம்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் இந்த இடத்துல பாளையம் இறங்குங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மோசேக்கு என்ன உரைக்கிறாரோ, தன்னுடைய ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த காரியத்தை மோசேயிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறபடி எல்லாம் மோசே தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே முன்பே இருக்கிறதான ஈரோத் என்கிறதான பள்ளத்தாக்கிலே போய் நீங்கள் பாளையம் இறங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து முதலாவதாக வெளியே வந்த பொழுது இந்த ஈரோத் என்கிறதான ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த ஈரோத் என்கிறதான பள்ளத்தாக்கு அந்த செங்கடலுக்கு முன்பதாய் இருக்கிறது. அவர்கள் அந்த செங்கடலுக்கும் அந்த ஈரோத் என்கிற பள்ளத்தாக்குக்கும் சொல்ல போனால் அந்த கடற்கரை என்று கூட சொல்லக்கூடும், அவ்வளவு பக்கத்திலே அது இருக்கிறது. அந்த பாளையத்திலே அவர்கள் பாளையம் இறங்கியிருந்த பொழுது அனுப்பிவிட்ட பார்வோன், அவர்களை வழிவினிப்பட்டு விட்ட பார்வோன் அவர்களை பின்தொடர ஆரம்பிக்கிறான். அங்கே பின்தொடர ஆரம்பித்த பொழுது அவங்க அங்க சொல்லுகிறார்கள், பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே துகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. இவர்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளியே கொண்டு போனார். அந்த ஜனங்கள் இப்பொழுது அடைக்கப்பட்ட ஒரு வாசலுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் எளிதாய் போய் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். மனுஷருடைய பார்வையிலே இது ஒரு அடைக்கப்பட்ட வாசல், மனிதனுடைய பார்வையிலே இது ஒரு அடைக்கப்பட்ட வாசல்.
அதே போலதான் இந்த பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுடைய பார்வையிலும் ஒருவேளை அது அப்படியே தெரிந்திருக்கலாம், அடைக்கப்பட்ட பாதையை போல. ஆண்டவர் தான் சொன்னார், நீங்க இந்த இடத்துல போய் பாளையம் இறங்குங்கள். ஆண்டவருக்கு தெரியாத இந்த இடத்திற்கு அப்புறம் அங்கே பாளையம் இறங்கின அந்த இடத்திலிருந்து ஒருவேளை எதிரிகள் வந்தால் நம்மளால போக முடியும், இந்த ஜனங்களால போக முடியாது என்று சொல்லி அதற்கு 13வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் வாசிப்போமானால், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அந்த வழியாய் அவர்களை நடத்தாமல், அதாவது ஆண்டவர் இந்த பார்வோன் இந்த ஜனங்களை அனுமதித்த பிற்பாடு என்னுடைய ஜனம், என்னுடைய இஸ்ரவேல் இந்த ஜனம் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று சொல்லி பக்கமாய் போகிற பாதையை ஆண்டவர் அனுமதிக்காமல் தூரமாய் சுற்றி போகிற வழியை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஏனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் என்னுடைய ஜனங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, திறக்கப்பட்ட வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் அல்லவோ, அவர் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாக நிற்க வைத்து விடுவாரோ? பார்வோனும் ஜனங்களும் சொல்லுகிறார்கள், அவர்கள் அடைக்கப்பட்டதற்கு முன்பதாய், அதாவது இந்த ஈரோத் பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு முன்பதாய் செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது. ஆகையினால அவர்களுக்கு வழி இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஈஸியாக போய் அவர்களை நாம் சென்றடைந்து விடலாம், அவர்களை பிடித்து விடலாம் என்று சொல்லி அவன் எத்தனித்திருக்கிறான். அங்கிருந்து வந்த ஜனங்களும் முறையிட ஆரம்பிக்கிறார்கள், இதோ எங்களுக்கு முன்பதாய் ஒரு பெரிய அடைப்பு நின்று கொண்டிருக்கிறது, எங்களுக்கு முன்பதாய் செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது, இதுக்கு வழியாய் நாங்கள் எப்படி ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நாங்கள் போக முடியும்? ஆண்டவர் எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க போய் ஈரோத் என்கிறதான பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்குங்கள் சொன்னார். ஆனா அதற்கு முன்பதாய் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு முன்பதாய் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய பார்வையிலே பார்த்ததை பார்த்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தன்னை அழைத்த தான் அழைத்த மோசனுடைய கரத்திலே ஒரு கோலையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த கோலை எடுத்து நீ நீட்டு, அது உனக்கு முன்பதாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் அதை நீட்டினான். அது அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்பட்டது. மனுஷனுடைய பார்வையிலே அது அடைக்கப்பட்ட வாசல், ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அது திறக்கப்பட்ட வாசல். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, அது அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, அது திறந்து வைத்திருக்கப்பட்ட வாசல். அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் அது அடைக்கப்பட்டதாய் தோன்றுகிறது. சுதந்திரிக்க வேண்டிய நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் அது அடைக்கப்பட்ட வாசலை போல தோன்றுகிறது. அதே போலதான் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை கொடுத்திருக்கலாம், இதோ எனக்கு முன்பதாய் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இந்த குவைத் தேசத்தை விட்டு நம்மால் வெளியே கடந்து செல்ல முடியாது. நாம் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் இருக்கிறதை போல நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. நாம் இந்த குவைத் தேசத்திலிருந்து நம்முடைய சொந்த தேசத்திற்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. நாம் சொந்த தேசத்திற்கு ஒரு வேலை சென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலைக்கு திரும்பி வருவதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். இப்படி நம்முடைய பார்வையிலே இது ஒரு அடைக்கப்பட்டதை போல, நாம் இந்த குவைத் தேசத்திற்குள்ளாய் சுற்றி அடைக்கப்பட்டு இருக்கிறதை போல நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அல்லவா? ஆகையினால அவருடைய பார்வையில இது ஒரு திறக்கப்பட்ட வாசல், இது ஒரு திறக்கப்பட்ட வாசல். இதை மாற்றுவதற்கு அவரால் கூடும். அன்றைக்கு ஆண்டவர் அந்த மோசனுடைய கையில ஒரு செங்கோலை கொடுத்ததை போல இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு செங்கோலாகிய அவருடைய வேத வசனத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இதை நாம் வாசித்து சுதந்திரித்துக் கொண்டு இந்த திறக்கப்பட்ட திறவுகளை உடையவராகிய அவரை நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதான இந்த கோலை கொண்டு நமக்கு முன்பே இருக்கிறதான நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் தெரிகிறதான அந்த அடைக்கப்பட்ட வாசலை நம்மால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். நாட்கள் கடந்து சென்றது.
அவர்களுக்கு முன்பதாய் அவர்கள் தெரிந்ததை போல அடைக்கப்பட்டதான் அந்த கடல் உலர்ந்த தரையை போல் மாறினது. கடந்து வெளியே போனார்கள். ஓகே, இனி நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் போனது, எல்லாம் சகலமும் சரியானது என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பப்பெல்லாம் சின்ன பிரச்சனைகள் வருகிறதோ அப்பெல்லாம் அந்த தேவ மனுஷனை கொண்டு ஆண்டவர் சரி செய்து அவர்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வழிநடத்தி போன மனுஷன் மரித்து போனான். மோசே மரித்து போனான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒருவேளை இது போல பெரிய ஒரு அடைக்கப்பட்ட வாசலை நாம் பார்ப்போமானால் என்ன செய்வது? ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த கானான் தேசத்தை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததான அந்த வார்த்தையின்படி அந்த இடத்திற்கு நம்மளால் போய் சேர முடியாது. இவ்வளவு அற்புதமாய் வழிநடத்தி வந்த நம்மை கூட்டிக் கொண்டிருந்த மோசே செத்து போனாரே, நாம் இப்படி செல்ல போகிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் எழுப்பினார். அவனை எழுப்பும் பொழுது ஆண்டவர், நான் மோசேயோட எப்படி இருந்தோனோ அதே போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார். கொண்டு வந்த ஒரு சில நாட்களிலே திடீரென்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாய் ஒரு அடைக்கப்பட்ட வாசல். யோசுவாவின் புஸ்தகத்திலே இதை நம்மால் வாசிக்க முடியும். 3வது அதிகாரத்திலே அவர்கள் அங்கே 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு முன்பதாய் யோர்தான் என்கிறதான ஒரு பெரிய ஆறு நின்று கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றை கடந்துதான் அவர்கள் அந்த ஆண்டவர் கொடுக்க இருக்கிறதான அந்த தேசத்தை அவர்கள் போய் பார்க்க முடியும். அவர்களுக்கு முன்பதாய் இந்த யோர்தான் என்கிறதான ஆறு நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் போய் இருந்த பொழுது அறுப்பு அறுக்கிற காலம். தன்னுடைய வயல் நிலங்களிலே ஜனங்கள் விதைத்து அதை விளையச் செய்து அதில் இருக்கிறதான தானியங்களை அறுக்கிறதான கோடை காலமான அந்த நேரத்திலே அவர்கள் அந்த ஆற்றங்கரையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே பெரிய வெள்ளத்தினால் உண்டான ஆறு, அந்த தண்ணி அதிலே அந்த ஆற்றிலே பாய்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் இதற்கு முன்பதாய் ஒரு பெரிய கடலை பார்த்தோம். அங்கே எங்களுக்கு அந்த வாசல் அடைக்கப்பட்டதை போல இருந்தது. நீர் உம்முடைய தேவ மனுஷனை கொண்டு அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டதான அந்த கோலை கொண்டு நீ திறந்து வாசலை திறந்து வைத்தீர். இப்பொழுதோ இந்த 3 மாத காலமும் கரை புரண்டோடுகிற ஆற்றுக்கு முன்பதாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி அங்கே கடந்து செல்வது என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை நினைத்திருக்க கூடும். அவருடைய கண்களுக்கு முன்பதாய் இந்த ஆற்றங்கரை, இந்த வெள்ளம் அவர்களுக்கு முன்பதாய் ஒரு வேளை அடைக்கப்பட்ட வாசலை போல திறந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். அந்த யோர்தான் அந்த ஆறானது எங்கே தொடங்குகிறது என்றால் எர்மோன் மலையிலிருந்து இந்த ஆறு தொடங்குகிறது. அதாவது சீரியாவுக்கும் லீபனோனுக்கும் அவருடைய பார்டர்ல இருந்து இந்த எர்மோன் என்கிறதான மலை தேசத்திலிருந்து மலையிலிருந்து இந்த ஆறு தொடங்குகிறது. இந்த எர்மோன் மலையை குறித்து வேதத்திலே சங்கீதத்திலே நம்மால் வாசிக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார், எர்மோன் மேல் வீசுகிறதான பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி. அவ்வளவு அதிகமாய் பனி பெய்யக்கூடியதான, பனியை பொழியக்கூடியதான அந்த எர்மோன் மலையிலிருந்து இந்த கோடை காலத்திலே வெள்ளம் புரண்டோடு வருகிறது. குளிர் காலத்திலே பெய்ததான அந்த பனிப்பொழிவு அப்படியே அந்த எர்மோன் மலையில தங்கி இருக்குமா. அந்த மலை முழுவதையும் ஒரு பெரிய படலத்தை போல, ஒரு பெரிய மூடு பனியை போல அந்த மலையில அப்படியே மூடி இருக்குமா. அந்த பனி காலத்துல நாட்கள் செல்ல செல்ல அந்த பனி காலம் முடிவடைகிற நேரத்தில் அவர்கள் அறுப்பறுக்கிற காலம் வரும். அப்பொழுது அங்கே இருக்கிறதான வெப்ப மிகுதியினால் அந்த எர்மோன் மலை மேல் மூடப்பட்டிருக்கிறதான பனிகள் அப்படியே கரைந்து உருண்டு ஓடி ஆறாய் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த சூழ்நிலை பார்க்கிறார்கள். நம்மளுக்கு நன்றாய் தெரியும் இந்த எர்மோன் மலையை பற்றி. இந்த எர்மோன் மலையிலே இத்தனை நாட்களாய் பொழிந்திருக்கிறதான இந்த பனிக்கட்டி எவ்வளவு உயரமாய் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றாய் உருகி இந்த ஆற்றின் வழியாய் கடந்து செல்கிற பொழுது நாம் எப்படி இவைகளை கடந்து நாம் அக்கறைக்கு செல்ல முடியும்? அவைகளே நம்மளை காலை வைத்தால் நம்மளை அடித்து செல்லக்கூடியதான, கரை புரண்டோடக்கூடியதான ஒரு
அந்த ஆற்றங்கரையிலே வெள்ளம் அடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கலங்கி நிற்கிறார்கள். அவருடைய பார்வைக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலை போல அங்கே தெரிகிறது. ஆண்டவர் இந்த வழிநடத்தி செல்லக்கூடியதான இந்த யோசுவாவின் மூலமாய் ஆண்டவர், நீங்கள் ஆசாரியர்கள் முதலாவது கடந்து செல்லுங்கள், அந்த ஆசாரியர்கள் தம்முடைய கைகளிலே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள், ஜனங்கள் அங்கே நிற்கட்டும். ஆசாரியர்கள் சென்ற பொழுது அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது முதலாவது ஆசாரியர்கள் அந்த ஆற்றங்கரையிலே, கரை புரண்டோடுகிற அந்த ஆற்றங்கரையிலே தங்களுடைய கால்களை பதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் அந்த ஆற்றங்கரையில் அவர்கள் காலை பதித்த பொழுது நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள், நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்கும் தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கிறதான அந்த ஆசாரியருக்கும் சொல்லிவிட்ட பிற்பாடு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு முன்பதாக நடந்து செல்கிறார்கள். கரை உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆசாரியர்கள் கூட நினைத்திருக்கிறார், ஐயோ, நான் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போவதற்கு என்னை நிர்பந்தித்திருக்கிறார்களே, நான் ஒருவேளை காலை வச்ச அப்படின்னா நான் அடித்துக் கொண்டு செல்லப்பட்டு விடுவேன், என்னுடைய குடும்பம் தனித்து விடப்படும், என்னுடைய பிள்ளைகள் தனித்து விடப்படுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை கூட நினைத்திருக்கலாம். நாம இருந்தா நிச்சயம் அதைத்தான் நினைச்சிருப்போம். நம்ம பின்வரிசையில வருவதற்கு நாம் ஒருவேளை முற்பட்டு இருப்போம். நான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சொல்லவில்லை, ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை பெட்டியை எடுத்துக்கொண்டு வேறு ஒருவன் போய் அந்த இடத்திலே காலை வைக்கட்டும் என்று சொல்லி நாம் சொல்லி இருப்போம். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்தாங்க. அவருடைய கால்கள் அங்கே படுவதற்கு முன்பதாய் எத்தனையான தூரமான எத்தனையான சிந்தனைகள் அவர்கள் சிந்தித்திருக்க கூடும். ஐயோ, இன்னும் நான் வைக்க போறேன், இந்த காலை வைத்தால் கரை உரண்டோடுகிற இந்த ஆற்றிலே நான் அடித்து செல்லப்படுவேன் என்று சொல்லி நினைத்திருக்க கூடும். எடுத்தாங்க பெட்டியை. ஆசாரியர்கள் அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் கரையிலே போய் நின்று அவர்கள் தங்களுடைய காலை எடுத்து அந்த கரை உருண்டோடுகிற அந்த தண்ணீரிலே காலை வைத்தார்கள். காலை வைத்த பொழுது அந்த அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நினைத்ததான அந்த தண்ணீர் மறுபடியும் என்ன செய்தது தெரியுமா? குவியலாய் நின்றது. அப்படியானால் ஒரு வேத வாக்கியத்தில், வேத புஸ்தகத்திலே ஒரு மொழிபெயர்ப்பாளர் எப்படியா எழுதியிருக்கிறார்? திட நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறினதான தண்ணீர் என் ஆண்டவருடைய கை பட்ட பொழுது மறுபடியுமாய் அந்த உஷ்ண காலத்திலே திட நிலையிலே இருந்ததான அந்த தண்ணீர் மறுபடியும் திட நிலைமைக்கே மாறிற்று என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு தான் அது அடைக்கப்பட்ட வாசல். வாக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன அவருடைய கண்களுக்கு முன்பதாய் அது திறக்கப்பட்ட வாசல் தான். திறக்கப்பட்ட வாசல் தான். இந்த கொள்ளை நோய் என்கிறதான இந்த காலகட்டத்தில் எனக்கும் வேலை போய்விட்டது, என்னுடைய வேலையிலும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, எனக்கும் இவ்வளவு பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை நம்மை இந்திய தேசத்துக்கு அனுப்பி விடுவார்களோ, நமக்கு இந்தப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை அது அடைக்கப்பட்ட வாசலை போல இருக்கலாம். ஆனால் அவருடைய கைகளிலே திறவுகளை வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது திறந்து வைக்கப்பட்ட வாசம், யாராலும் பூட்ட முடியாத வாசம். வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? வேத வசனத்தில்
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 55வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே அப்படிதான் வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை கொண்டுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் மகிழ்ச்சியா தான் புறப்பட்டு போவீங்க. அப்படிதான் புறப்பட்டு வந்தாங்க எகிப்து தேசத்தில் இருந்து. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, செருபாபேலே எல்லாம் சமமாக்கப்படும். ஆண்டவர் நமக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அன்றைக்கு யோர்தான் அந்த புரண்டோடுகிற அந்த நதிக்கரையிலே அவர்கள் காலை வைத்த பொழுது அவருடைய கரங்களிலே இருந்தது உடன்படிக்கை பெட்டி. அவருடைய கண்களுக்கு முன்பதாய் தெரிந்திருக்கிறதான அந்த பெரிய அந்த 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 கண்களுக்கு முன்பதாய் தெரிந்திருக்கிறதான அந்த கரை புரண்டோடுகிற தண்ணீரானது அவருடைய கால்கள் பட்ட பாத்திரத்திலே அது குவியலாய் நின்றது என்று சொன்னால், அங்கே இருக்கிறதான சீக்ரெட் என்ன அப்படின்னா, அவருடைய கைகளிலே உடன்படிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய கையிலையும் ஆண்டவர் ஒரு பெட்டியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலும் ஆண்டவர் ஒரு பெட்டியை கொடுத்திருக்கிறார். வேத வசனமாகிய இந்த பெட்டகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இவைகள் நம்முடைய கைகளிலே இருக்குமானால், நம்முடைய இருதயத்திலே அவைகள் எழுதப்பட்டிருக்குமானால், யோர்தான் என்ன, யோர்தானை காட்டிலும் எவ்வளவு பெரிய ஒரு கரை ஓர்ந்து ஓடுகிற ஒரு கஷ்டமா இருந்தாலும், யோர்தானை போல எத்தனை பெரிய பல மடங்கு அதிகம் உள்ள பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக இருந்தாலும், ஆண்டவர் தந்திருக்கிறதான இந்த பெட்டகம் நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அது நமக்கு முன்பதாக திறக்கப்பட்ட வாசல். அது நமக்கு முன்பதாய் திறக்கப்பட்ட வாசல். ஆண்டவர் அங்கே மோசேயுடைய கையிலே கொடுக்கப்பட்டதான கோல் நம்முடைய கரத்தில் இல்லை அப்படின்னா, அன்றைக்கு ஆசாரிகள் வைத்திருக்கிறதான அந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய கரத்தில் இல்லை அப்படின்னா, அது நமக்கு முன்பதாய் அடைக்கப்பட்ட வாசல். அந்த நீதியின் செங்கோல் ஆகிய அந்த தேவாதி தேவனின் நம்முடைய சரீரத்தின் அவயவத்திலே நாம் தரித்திருப்போமானால், நமக்கு முன்பதாய் சகலமும் திறக்கப்பட்ட வாசல். அன்றைக்கு ஆசாரிகள் சுமந்து கொண்டிருந்ததான அந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி வைக்கப்பட்டிருந்ததானால், நமக்கு முன்பதாய் எல்லாம் திறக்கப்பட்ட வாசல். அது அடைக்கப்பட்டவைகள் இல்லை, அது நமக்கு அடைக்கப்பட்டவைகள். கண்களை மூடும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்புதான், எங்களுடைய கண்களுக்கு முன்புதான், எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்புதான் நீர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். திறக்கப்பட்ட வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு, ஒருவராலும் திறக்க முடியாதபடிக்கு திறவுகோலையுடைய தாவீதின் குமாரனுடைய அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசேயுடைய கரத்திலே அன்றைக்கு கோல் இருந்தது நிமித்தமாய், உடன்படிக்கை பற்றி ஆண்டவரே அன்றைக்கு ஆசாரிகள் சுமந்து கொண்டிருந்தது நிமித்தமாய், அவருடைய கண்களுக்கு முன்பதாய் தெரிந்ததான அந்த வாசல், அடைக்கப்பட்ட வாசல் திறந்து போனது. நாங்களும் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த வாசலில் பிரவேசிப்பதற்கு அந்த நீதியின் செங்கோலையும் அந்த பெட்டகமாகிய உங்களுடைய வேத வார்த்தைகளையும் எங்களுடைய இருதயங்களிலே நாங்கள் எழுதிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.